செய்திகள் தொடர்கின்றன. சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் பாரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பேரவைத் தேர்தலுக்கான பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கான கடைசி நாளான நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். வேட்புமனு தாக்கல் நேற்று மாலை 3 மணியுடன் நிறைவு பெற்ற நிலையில் மொத்தம் 7000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் அந்தந்த தொகுதியில் தேர்தல் நடத்தும் அலுவலர்களால் இன்று காலை முதல் பரிசீலனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர் பாரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. எழுத்துப்பிழை இருந்ததாலும் பல இடங்கள் நிரப்பப்படாமல் விடுபட்டதாலும் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேபோல் வில்லிவாக்கம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேகா தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆதவ் அர்ஜுனா அவரது மனைவி தொடர்புடைய நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விவரங்களை பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடவில்லை என கூறி அவரது வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் சலசலப்பு உருவான நிலையில் மறுபரிசீலனைக்கு பின்பு ஆதவ் அர்ஜுனாவின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் பொய்யானது என ஆட்சேபனை தெரிவித்த நபர்களை அதிமுகவினர் சரமாரியாக தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது. திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் பொழுது பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டதாக காட்பாடி பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் கே.சி. வீரமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் நேற்று கே.சி. வீரமணி தாக்கல் செய்த பிரமாண பத்திரம் மீண்டும் பொய்யானது என கூறி காட்பாடி பகுதியை சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் அவருடைய நண்பர் ஜெயபிரகாஷ் ஆகிய இருவரும் ஆட்சேபனை தெரிவிக்க நாட்றாம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்தனர். இதனை அறிந்த அதிமுகவினர் இருவரையும் சரமாரியாக தாக்கினர். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவும் நிலையில் தாவேகா தமிழ்நாடு முழுவதும் வேட்பாளர்களை அறிவித்து தேர்தலில் களம் காணுகிறது. இந்நிலையில் தாவேகா தலைவர் விஜய் எம்ஜிஆரின் பார்முலாவை கையில் எடுத்து அரசியல் வியூகம் அமைப்பதாக கூறும் இந்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது காணலாம். விஜய் பரப்புரைக்கு மட்டும் கடுமையான விதிமுறைகள் விதிக்கப்படுகிறது என்றும், குறிப்பாக சென்னையில் அவருடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டே காவல்துறையினர் முடக்க நினைப்பதாகவும் தாவேக நிர்வாகிகள் கூறி வரும் நிலையில் இதற்கு பின்னணியில் எம்ஜிஆரின் ஃபார்முலா ஒன்று இருப்பதாக சொல்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தாவேக தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பெரம்பூரை முடித்துவிட்டு கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் பகுதிக்கு செல்வதற்கு முன்னதாக கூட்டம் அதிகரித்ததால் திடீரென்று பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு வீடு திரும்பினார். இதனைத் தொடர்ந்து தாவேக தரப்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் புகார் மனுவும் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு மற்றும் அனுமதி வழங்க மறுக்கின்றனர் என்றும் அதில் கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் வில்லிவாக்கம் பகுதியில் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு 11 மணி முதல் 1 மணி வரையிலும், தீநகர் தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கு 3 மணி முதல் 6 மணி வரையிலும் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் வில்லிவாக்கம் தொகுதியில் 12 மணி முதல் 1 மணி வரையும், தீநகர் தொகுதியில் 2 மணி முதல் 3 மணி வரை என தலா 1 மணி நேரம் மட்டுமே அனுமதி வழங்கி இருந்ததால் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. இதற்கிடையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, சீமான் ஆகியோருக்கு முறையான பாதுகாப்புகள் வழங்கப்படுகிறது, ஆனால் விஜய்க்கு தொடர்ந்து காவல்துறையினர் குடைச்சல் கொடுத்து வருவதாக தாவேகா தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து வரும் நிலையில் காவல்துறையினர் அதை மறுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் நேரடியாக அனுமதி கொடுக்கவோ பாதுகாப்பு அளிக்கவோ அதிகாரம் இல்லை. தேர்தல் நடத்தும் அதிகாரி என்ன சொல்கிறாரோ அதைத்தான் செய்ய போகிறோம். அப்படி இருக்கையில் தொடர்ந்து விஜய் தரப்பினர் எங்கள் மீது குற்றச்சாட்டை முன்வைப்பது நியாயமில்லை என்று காவல்துறையினர் தரப்பில் சொல்லப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே மாநில அரசின் காவல்துறை தங்களை முடக்க நினைக்கிறது என்று காவல்துறை மற்றும் திமுக அரசு தங்களை முடக்க நினைக்கிறது என்று விஜய் தொடர்ந்து பேசி வருவது 1980 தேர்தல் பிரச்சாரத்தின் போது எனக்கு நீதி வேண்டும் என்று எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்து வெற்றியடைந்த அதே பார்முலாவை விஜயும் ஃபாலோ செய்கிறார் என்று சொல்கின்றனர். தொடர்ந்து விஜய் தன்னை எம்ஜிஆரை போல் நினைத்து கொண்டிருக்கிறார் என்றும் அவரை பற்றி பல்வேறு மேடைகளில் பேசி வரும் நிலையில்
அதே ஃபார்முலாவை கையில் எடுத்து வெற்றி பெறலாம் என்ற முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் வெளிப்பாடுதான் இவருடைய தொடர் குற்றச்சாட்டு என்றும் சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை உங்க ஊர் செய்திகள் பகுதியில் தற்போது சுருக்கமாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் கீரனூர் காவல் சரகத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அக்கரைப்பட்டி கிராமத்தை சேர்ந்த காளியப்பன் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சாராயம் காய்ச்சுவதற்காக ஊழல் போட்டு வைத்திருப்பதாக மதுவிலக்கு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த இடத்தில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சுமார் 5 லிட்டர் அளவிலான சாராய ஊழல் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நிலத்தின் உரிமையாளர் மற்றும் அவருக்கு உதவியாக இருந்த முருகேசன் ஆகிய இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் ஊழல்களை கீழே கொட்டி அழித்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி இன்று வாகன பிரச்சாரத்தை உற்சாகமாக தொடங்கினார். திருநெஞ்சியூர் மாரியம்மன் கோவிலில் தேர்தல் வாகனத்திற்கும் துண்டு பிரசுரங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தி பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து திருநெஞ்சியூர், ஆத்துக்குடி, நத்தம், சோழ சக்கர நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தில் அதிமுக, பாஜக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழனி செட்டிப்பட்டியில் திமுக சார்பில் தேர்தல் பணிக்கான அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் போடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இணைந்து தேர்தல் பணிமனையை திறந்து வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பாக மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் போட்டியிடுகிறார். வேட்பாளரை ஆதரித்து தமிழக முதல்வர் மனைவி துர்கா சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பழையார், மடவாமேடு, திருமலைவாசல் உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து மீனவ கிராமத்தில் கன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின் மக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழங்குடியின மாணவர்களின் திறமையை தேசிய மேடையில் அரங்கேற்றும் வகையில் மத்திய அரசு கேலா இந்தியா தேசிய மல்லர் கம்பம் போட்டியை சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் ஏப்ரல் 2, 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடத்தியது. இப்போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பில் 16 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இவர்களில் மயிலாடுதுறையில் இருந்து மட்டும் 8 பேர் பங்கேற்றனர். இதில் பல்லவராயன்பேட்டையில் உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் உண்டு உறைவிடப் பள்ளியில் தங்கி பயிலும் நரிக்குறவ மாணவர்கள் 7 பேர் மற்றும் செம்மனார் கோவிலில் உள்ள கலைமகள் மெட்ரிக் தனியார் பள்ளியில் பயிலும் 8 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்கள் இந்த போட்டியில் 4வது இடம் பிடித்தனர். இந்நிலையில் ஊர் திரும்பிய மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணம் பல்லவராயன்பேட்டை நரிக்குறவ மக்கள் மற்றும் காட்டுநாயக்கன் சமுதாய மக்கள் ரயில் நிலையத்துக்கு திரண்டு வந்து மாணவ மாணவிகளுக்கு சால்வை, மலர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். கேரளாவை சேர்ந்த முகமது அலி இவர் தனது குடும்பத்தினர் 5 பேருடன் காரில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளார். அப்போது முகமது அலி காரை ஓட்டி வந்தார். காரனது கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைசாலை நண்டாங்கரை பகுதியில் வந்து கொண்டிருந்த போது காரின் முன்பக்கத்தில் திடீரென அதிகமாக புகை வந்துள்ளது. இதனை கவனித்த ஓட்டுநர் உடனடியாக நிறுத்தி அனைவரையும் கீழே இறக்கியுள்ளார். அப்போது கண் இமைக்கும் நேரத்தில் கார் தீப்பிடித்து எரிந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். ஆனால் கார் முழுமையாக இருந்து நாசமானது. இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பூதூர் ஊராட்சியில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பூதூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த நெல்மணிகளை அறுவடை செய்து கொட்டி வைத்துள்ளனர். தற்போது வரை இந்த விவசாய நிலையம் செயல்படாததால் விவசாயிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அவ்வப்போது பெய்து வரக்கூடிய மழையால் அறுவடை செய்து வைக்கப்பட்டுள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே அரசு அதிகாரிகள் உடனடியாக பூதூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை அரசு செயல்படுத்தி அங்கு குவிக்கப்பட்டுள்ள நெல்மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை ராயபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ஜெயக்குமார் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ராயபுரம் சாலையில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார். அவ்வழியாக வந்த அரசு பேருந்தில் ஏறி இரட்டை இலைக்கு வாக்கு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக எம்எல்ஏ ராயபுரம் தொகுதிக்கு எந்த திட்டத்தையும் செய்யவில்லை, மக்களை சந்திக்கவும் இல்லை, அதனால்தான் மீண்டும் ராயபுரத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என
தொகுதி மக்கள் விரும்புகின்றனர் என தெரிவித்தார். அதிமுக சார்பில் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் PV ரமணாவை ஆதரித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி துணை செயலாளர் S. ஞானகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் எழிலரசன், கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் சூரகாபுரம் சுதாகர், கிளை கழக செயலாளர், கிளை கழக பொருளாளர் கிருபாகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் காளியம்மாள் சிறப்புரையாற்றி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக திமுக மற்றும் அதிமுகவினர் மீது காட்பாடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காட்பாடி தாலுகா அலுவலகத்துக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த போது பட்டாசுகளை வெடித்து பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு விளைவிக்கும் வகையில் ஊர்வலம் சென்றதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் விதியை மீறி செயல்பட்டதாக காட்பாடி தொகுதி அதிமுக வேட்பாளர் ராமு மற்றும் அவருடன் இருந்த 4 பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா இடையாறு பகுதியை சேர்ந்தவர் கருப்பையா. இவர் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 2 மகள்கள் உள்ள நிலையில் ஒரு மகள் பக்கத்து வீட்டில் வசித்த அருண்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக கருப்பையாவுக்கும் அருண்குமாரின் தந்தை விஸ்வநாதன் என்பவருக்கும் தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு வெளியில் சென்ற கருப்பையா நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் உறவினர்கள் பல இடங்களில் அவரை தேடியுள்ளனர். இந்நிலையில் அவர் காலை வீட்டு அருகே உள்ள மூங்கில் குள்ளையில் தலையில் காயத்துடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த நிகழ்விடத்துக்கு வந்த அறந்தாங்கி காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே அவரது இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி அறந்தாங்கி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியன் திருப்பரங்குன்றம் அனுப்பானடி, மேல அனுப்பானடி ஹவுசிங் போர்டு பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக அரசின் சாதனைகளை கூறிய அவர், தொடர்ந்து திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த பகுதியில் பூங்கா அமைக்கப்படும். இப்பகுதியில் 33 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை பிரச்சனை உள்ளது. அதுவும் நிச்சயமாக தீர்த்து வைக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திமுக வேட்பாளராக நல்லதம்பி 3வது முறையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் நேற்று வேட்பாளர் நல்லதம்பி மனு தாக்கல் செய்தார். பின்னர் இன்று திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அன்னேரி, ராஜமங்கலம், பசலிக்குட்டை, சவுடேகுப்பம், பொம்மிக்குப்பம், ஜம்மனபுதூர் உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் நல்லதம்பி கூட்டணி கட்சியினருடன் பிரச்சாரத்துக்கு சென்றார். தொடர்ந்து பொதுமக்கள் வேட்பாளர் நல்லதம்பிக்கு ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சூரக்காடு பகுதியில் திமுக பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்றிரவு திருவெண்காட்டிற்கு வந்தார். இந்நிலையில் காலை அங்கிருந்து புறப்பட்டு சீர்காழி நகர் பகுதிக்கு வருகை தந்த அவர் சாலையில் நடந்து சென்று மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் மதிமுக வேட்பாளர் செந்தில் செல்வன் மற்றும் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வாக்கு சேகரிப்பில் உடன் இருந்தனர்.